மதுரைன்னா மல்லி, தலைநகர்னா டெல்லி, நம்ம நடுவர்கள் தான் என்னைக்குமே கெல்லி. காலையில வர்றது சூரியனோட உதயம். ரசிகர்களே, நீங்க தான் நிகழ்ச்சியோட இதயம். 20 + 20 40. நம்ம ஜாக்லின் தான் விஜய் டிவி பியூட்டி. ஸ்கூலுனா இருக்கிறது செக்ஷன், பர்சனாலிட்டியா நிக்கிறதா நம்ம ரக்ஷன். சத்தான நடுவர்களுக்கும் கெத்தான ரசிகர்களுக்கும் ஈரோடு பிரபுவின் முத்தான வணக்கம். வாழ்க்கையில எல்லாரும் ஜெயிக்கணுங்க, சில அர்த்தங்கள் புரியணும். ஆத்து தண்ணியும் பொம்பளைங்க காதலும் ஒண்ணு, ரெண்டுமே எப்ப வரும் எப்படி வரும் தெரியாது, ஆனா வந்தா பிரச்சனையோட மட்டும்தான் வரும். முன்னெல்லாம் கை நீண்டு கழுத்து சாஞ்சு வாய் கோணிச்சதுன்னா காக்கா வெளுப்புன்னு அர்த்தம். இன்னைக்கெல்லாம் கை நீண்டு கழுத்து சாஞ்சு வாய் கோணிச்சதுன்னா பிள்ளைங்க செல்ஃபி எடுக்குதுன்னு அர்த்தம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாணியில் ஒன்று சொல்ற இளைஞர்களே, ஃபுல் மப்பில் இருக்கிற ஆம்பளை பேச்சையும் ஃபுல் மேக்கப்பில் இருக்கிற பொம்பளை பேச்சையும் எண்ணிக்கை நம்பாதீங்க, அப்போதான் வாழ்க்கையில் உருப்பட முடியும். 10% பொம்பளை பிள்ளைங்க தான் கேரம் போர்டு விளையாடுறாங்க, டென்னிஸ் விளையாடுறாங்க, வாலிபால் விளையாடுறாங்க. பாக்கி 90% பொம்பளைங்க ஆம்பளைங்களோட வாழ்க்கையில தான் விளையாடுறாங்க. உறவுகள் என்பது எதுவரை? ரசிகர்களே, உங்ககிட்ட கேட்கிறேன், உறவுகள் என்பது எதுவரை? கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா பாலாஜி சார்கிட்ட இருந்து 50,000 வாங்கி தரேன். என்ன கேட்கவே இப்படி சொல்றீங்க? இனிமேல் பாலாஜி நடமாடும் ஏடிஎம் இல்லைங்களா சார்? நீங்க யார்? நானு சொல்லிட்டீங்களா? போறவங்களாம் தைப்பாப்ப. கவியரசு கண்ணதாசன், வாலி, வைரமுத்து யாரும் சொல்லாத ஒரு பதில் சொல்ல போறேன். பேனா பேப்பர் இருந்தால் குறித்து வச்சுக்கோங்க. உறவுகள் என்பது திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 மணியிலிருந்து 9 மணி வரை உங்கள் விஜய் டிவியில் சரவணன் மீனாட்சியில் காண தவறாதீர்கள். உறவுகள்லாம் காணா போச்சுங்க, சீரியல்ல தான் இருக்கு. நேரில் சின்ன பின்னமாய் கிடக்குது. ஒரு அம்மா ஒரு பொண்ணுகிட்ட கேட்டுச்சு, ஏண்டி ராசாத்தி ராசாத்தி புடவு பளபளன்னு இருக்கு, சோப்பு மாத்திட்டியா? இல்லக்கா, துவைக்கிற சரியில்லைன்னு புருஷனையே மாற்றி போட்டேன்ருச்சு. ஏகப்பட்ட பிரச்சனை குடும்பத்தில் எல்லாம் பிரச்சனை தான். அது மட்டும் இல்லைங்க, பசங்கிட்ட கேள்வி கேட்க முடியல. ஒரு பையன்கிட்ட கேள்வி கேட்டாங்க, பசு என்றா கொடுக்கும்? பசு பால் கொடுக்கும். சரி, கோழி என்ன கொடுக்கும்? கோழி முட்டை கொடுக்கும். குரங்கு என்றா கொடுக்கும்னா ஹோம்ஒர்க் கொடுக்கும்ட்டான். ஒரு பாட்டு பாடுறான்னு வாத்தியார் கேட்டார். அதுக்கு அவன் பாடுறான், ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, முதல் முதலாக எழுதிய டெஸ்ட், முதல் முதலாக அடித்த பிட்டு, வாதிய தலையில் வைத்த கொட்டு, அதனால் அவருக்கு அருவா வெட்டு. எப்படி யோசிக்கிறான் தெரியுங்களா? ஒருத்தன் கவிதை எழுதுறான், அன்பே உன்னை நான் மனச்சிறையில் வைத்தேன், நீ ஏன் ஒப்பரிடம் சொல்லி என்னை மத்திய சிறையில் வைத்து விட்டாய் அப்படிங்கிறான். இளைஞர்களே, ஒன்று சொல்றேன் கேட்டுக்குங்க, கொரியர்ல பார்சல் அனுப்புற லவ்வரை விட அரியர்ல கூட இருக்கிற நண்பன் தான் என்னைக்குமே டாப்புங்கிறத புரிஞ்சுக்கங்க. காதல் இல்லாம நட்பு வாழ்ந்ததா சரித்திரம், ஆனா நட்பு இல்லாம காதல் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. நம்பிக்கையோட ஓடுங்க, ஜெயிக்கணுங்கிற நம்பிக்கையோட ஓடுங்க. நாட்டிலே ஒருகை இலங்கை, மாவட்டத்தில் ஒருகை செங்கை, ஆற்றிலே ஒருகை வைகை, மாதத்தில் ஒருகை கார்த்திகை, சந்தோஷத்தில் ஒருகை புன்னகை, இளைஞர்களின் இதயத்தில் இருக்கின்ற ஒரே கை அது நம்பிக்கை என்பதை வரலாறு பாராட்டினுங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.